Hi friends. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா what is constitution and making of Indian constitution. அதாவது அரசியல் அமைப்பு சட்டம் என்றால் என்ன? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவான முறை. ஓகேவா? சோ அரசியல் அமைப்பு சட்டம் அப்படினா என்னது? சோ இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படினா இது நம்ம ஸ்கூல் புக்லயே கொடுத்திருக்கிற ஒரு டெஃபினிஷன் தான். என்னது அப்படினா constitution is a basic document containing basic set of rules and regulations by which a nation or a country would function. Okay? So திரும்ப சொல்றேன், constitution is nothing but a basic document containing basic set of rules and regulations by which a nation or a country would function. So அரசியல் அமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ஒரு நாடோ அல்லது ஒரு தேசமோ இயங்குவதற்கு தேவையான அடிப்படை விதிமுறைகளை கொண்ட ஒரு சாசனம். சரியா? அப்ப இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு சினாரியோவில் உலகத்திலே முதல் முறையாக எழுதப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் தான். அப்ப எழுதப்படாத அரசியல் அமைப்பு சட்டங்கள் இருக்கா? இருக்கு, நிறைய நாடுகள்ல இருக்கு. இப்போ வரைக்கும் சில நாடுகள்ல இப்போ வரைக்கும் அது கடைபிடிக்கப்படுது. எழுதப்படாத அரசியல் அமைப்பு சட்டங்கள் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு எல்லைக்குள்ள ஒரு அரசியல் அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அந்த காலத்துல எல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மன்னராட்சி முறைகள்ல அது எப்படி இருக்கணும், ஒரு அரசியல் அமைப்பு எப்படி இருக்கணும், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டு, என்னென்ன விஷயங்கள் அவங்க செய்ய முடியும் அப்படிங்கிறத அந்த மன்னர் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது வந்து அப்படியே வம்சாவளி முறையாக அப்படியே கடைபிடிக்கப்பட்டு அது அப்படியே காலப்போக்கில் அது வந்து ஒவ்வொரு மன்னருக்கு தகுந்த மாதிரி அது மாறும். ஓகே, அது நிலையா இருக்குமா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? வேறஸ் இப்போ நம்ம இதை எப்படி இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு கம்பெனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ அந்த ஒரு கம்பெனியில் ஒரு மோட்டார் கம்பெனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்து நம்ம வந்து ஒரு வேலைக்கு சேர்றோம். ஓகே, அப்போ நமக்கு என்ன வருது, ஒரு ஜாப் ஆஃபர் லெட்டர் வருது. அந்த ஜாப் ஆஃபர் லெட்டர்லேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. விச் மீன்ஸ் அந்த கம்பெனியில் நீங்கள் சேர்றீங்க அப்படின்னா அந்த விதிமுறைகளுக்கு நீங்கள் வந்து அந்த விதிமுறைகளை படித்து அந்த விதிமுறைகளை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. அப்படி ஏற்றுக்கிட்டிங்கன்னா தான் அந்த கம்பெனிக்குள்ளே நம்ம வந்து வேலை பார்க்க முடியும். ஸோ அப்போ அந்த கம்பெனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனிக்குன்னு ஒரு எல்லை உண்டு இல்லையா? சொல்கிறப்ப தான். அப்போ அந்த எல்லைக்குள்ளே நம்ம போய்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் அந்த விதிமுறைகள் ஓட ஆரம்பிக்கும். அப்போ அந்த விதிமுறைகள் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டோம், அந்த விதிமுறைகள் வந்து நம்ம பின்பற்றும் பொழுது தான் அந்த கம்பெனிக்குள்ளே அந்த எல்லைக்குள்ளே நம்ம வந்து இயல்பாக இயங்க முடியும். இல்லைன்னா கஷ்டம். இல்லைன்னா என்ன ஆகும், ஒரு கான்ட்ரரி, ஒரு கிளாஷ் நடக்கும். கேன் அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ ஒரு சாதாரண ஒரு சின்ன கம்பெனிக்கே சரியா, அந்த கம்பெனி வந்து ஒரு சீராக இயங்குறதுக்கும் அந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல முறையில் இயங்குறதுக்கு ஒரு அடிப்படை விதிமுறைகள் தேவைப்படுது அப்படின்னா அப்போ ஒரு நாடு, ஒரு தேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மிகப்பெரிய எல்லை. அந்த எல்லைக்குள்ள பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, பலதரப்பட்ட மதங்கள் பின்பற்றுறாங்க, பலதரப்பட்ட மொழிகள் பேசுறாங்க, பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் இருக்கு. அப்ப இது அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து ஒரே ஒரு நோக்கத்துல அவங்கள வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு போகணும் அப்படின்னா அப்ப சில அடிப்படையான விதிமுறைகள் அந்த எல்லைக்குள்ள கடைபிடிப்பது ஒரு கட்டாயமா இருக்கும். அந்த அடிப்படையான விதிமுறைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அடிப்படை சட்டம், ஒரு அடிப்படை அரசியல் அமைப்பை அந்த எல்லைக்குள்ள உருவாக்கி கொடுக்குற அந்த சட்டத்துக்கு பேர் தான் அரசியல் அமைப்பு சட்டம். ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்தியாவில் அப்படிங்கிற நம்ம நாட்டில் இந்தியாவில் இந்த அரசியல் அமைப்பு சட்டம் எப்படி உருவாச்சு, இதுதான் ஒரு முக்கியமான டாபிக். இந்த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற இந்த தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு. நிறைய தடவை இந்த ஏரியாவிலிருந்து எப்படினாலும் சரி ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் நமக்கு ப்ரிலிமினரியில் அப்ஜெக்டிவ்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஏன்னா பிகாஸ் அதில் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு, கொஞ்சம் நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸுமே இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல இந்தியா அப்படிங்கிற இந்த நாடே, ஓகே, இந்தியா அப்படிங்கிற ஒரு அடையாளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்போ இருந்து உருவாகுது, அந்த முதல் புரட்சி. ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரிவோல்ட் 1857. ஓகே, நேஷனல் லெவலில் நான் சொல்கிறது தேசிய அளவில். ஓகே, பட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஹிஸ்ட்ரி. என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னா இப்போ நம்மளுடைய இந்த எல்லையில் பார்த்தீங்க அப்படின்னா
ஹிஸ்டாரிக்கலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முன்னாடி வந்து அப்படியே எப்படி சொல்கிறோன்னா ஒரு 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 12th செஞ்சுரிக்கு நம்ம போனோம், ஒரு 12th 13th செஞ்சுரிக்கு போனோம் அப்படின்னா அப்போ பார்த்தோம்னா முகலாயர்கள் அவங்களுடைய சாம்ராஜ்யங்கள் ஆரம்பமாகுது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள், அதாவது ஐரோப்பியர்கள், ஸோ குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஐரோப்பியர்கள், யூரோப்பியன்ஸ், அவங்களுடைய வருகை ஓகே ஆரம்பிக்குது அட் த டைம் ஆஃப் 15th செஞ்சுரியில். ஓகே, அதாவது ஆதி காலத்தில் இருந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்திய தேசத்துக்கும் அதே போல் ஐரோப்பிய கண்டத்துக்கும் ஒரு வணிக பரிமாற்று முறை இருந்துக்கிட்டே தான் இருந்தது. பட் அது ஒரு நிலவழி பயணமாக இருந்தது, ஒரு லேண்ட் ரூட்டாக இருந்தது. ஓகே, பட் டியூ டு தி எமர்ஜென்ஸ் ஆஃப் தி ஓட்டோமான் எம்பையர் 12th செஞ்சுரியில், பர்டிகுலர்லி இந்த பெர்ஷியன் ரீஜனில் ஓட்டோமான் எம்பையர் அவங்க வந்து அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாகும் பொழுது அப்போ ஐரோப்பியர்களுக்கு வேறு வழி இல்லை, இப்போ நிலவழியாக, ஏன்னா நிறைய விதிமுறைகளை அந்த ஓட்டோமான் எம்பையர்ஸ் விதிக்கிறாங்க, நிறைய வரிகள் விதிக்கிறாங்க, அதில் இவங்களுக்கு உடன்பாடு இல்லை. அப்போ வேறு என்ன பண்ணுறாங்க, சரி இங்கே நிலவழியாக இல்லாமல் கடல் மார்க்கமாக ஏதாவது ஒரு வழி இருக்குமா அப்படிங்கிறது ஒரு தேடுதல் ஆரம்பிக்குது. அப்படியே போர்ச்சுகீஸு, டச்சு, டேனிஷு, போர்ச்சுகீஸ், பிரிட்டிஷ், டச்சு, டேனிஷு, ஃப்ரெஞ்சு இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கடல் வழி மார்க்கமாக இந்தியாவை நோக்கி வராங்க. ஸோ அந்த ஆர்டர்லாம் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஸோ பட் இங்கே இத்தனை பேர் வந்தாலும், இத்தனை ஐரோப்பியர்கள் வந்தாலும் நிலையாக நின்னது அப்படின்னு பார்த்தோம்னா யார், ஆங்கிலேயர்கள் தான். தட் இஸ் நத்திங் பட் த பிரிட்டிஷர்ஸ். ஓகே, ஸோ பிரிட்டிஷர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எப்படி வராங்க, ஒரு ட்ரேடர்ஸாக தான் இந்தியாவுக்கு வராங்க, ஒரு வணிகர்களாக தான் இந்தியாவுக்கு வராங்க. ஸோ இந்தியாவில் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வணிக சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. அந்த வணிக சாம்ராஜ்யம் உருவாகி அந்த வணிகத்தின் அடிப்படையில் நிறைய வருமானம் அவங்களுக்கு நிறைய கிடைக்கிது. ஏன்னா இங்கே வாங்குகிற பொருட்களை பல மடங்கு லாபத்துக்கு ஐரோப்பிய கண்டத்தில் அவங்க வந்து விற்கிறாங்க. அப்படிங்கிற போது இந்த கம்பெனிக்கு, அதாவது இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற இந்த நிறுவனத்துக்கு, ஆங்கிலேய நிறுவனத்துக்கு நிறைய வருமானங்கள் வருது. அப்போ அந்த நிறைய வருமானம் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஸோ ஒன்ஸ் ஒருத்தர்கிட்ட பணம் நிறைய சேருது அப்படின்னா நீ அடுத்து என்ன பண்ணுவாங்க, பணத்தை வச்சே மல்டிப்ளை பண்ணுவாங்க, நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு. வெரி சிம்பிளாக சொன்னால் ஃபினான்ஸ் தான். ஸோ அப்போ ஒரு லேமனாக ஒரு 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 ஈஸியாக உங்களுக்கு இதை புரிய வைக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, தே ஸ்டார்ட் ஃபினான்ஷியல் பிஸ்னஸ் ஹியர். ஸோ வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க. ஸோ நலிவடைந்த மர்ச்சன்ட்ஸ், நலிவடைந்த வணிகர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, வட்டியின் அடிப்படையில் இவங்க வந்து கொஞ்சம் பணம் ஃபண்டு பண்ணுறாங்க. ஸோ சும்மா பணம் கொடுக்க முடியாது இல்லையா, அப்போ என்ன பண்ண முடியும், கொள்ளையற்றது. ஓகே, ஏதாவது ஒரு வந்து ஒரு உறுதி இருக்கணும். ஸோ அப்போ அந்த கொள்ளையற்றலுக்கு என்ன பண்ணுறாங்க, அப்போ அந்த காலத்தில் வந்து ஒன்று பொருட்கள், அப்படி இல்லைன்னா நிலங்கள் தான். ஸோ நிலத்தின் அடிப்படையில் வந்து ஒரு கொள்ளையற்றலாக எடுத்துகிட்டு பணம் கொடுக்குறாங்க. ஒன்ஸ் அந்த பணத்துக்கு அசலுமோ இல்லை வட்டியோ அந்த வணிகர் வந்து கட்ட முடியல அப்படின்னா அவங்க என்ன ஆகுது, அந்த நிலத்தை இவங்க அபகரிக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்படி அபகரிக்க இப்போ இவங்களுடைய நிலப்பரப்பு என்ன ஆகுது, இந்தியாவுக்குள்ள விரிவடையுது. இப்போ ஒன்ஸ் இவங்களுடைய நிலப்பரப்பு விரிவடையுது அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன, ஒரு சின்ன கம்பெனி, இப்போ அந்த கம்பெனி, அப்போ அந்த கம்பெனின்னு எடுத்துட்டோம்னா அந்த கம்பெனிக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கும். இப்போ அந்த கம்பெனியோட எல்லை விரிவாக அதனுடைய விதிமுறைகளும் என்ன ஆகும், விரிவாகுது இல்லையா, நான் சொல்கிற பொழுதா, கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒன்ஸ் இவங்களுடைய விரிவாக்கம் இதானோடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பொலிட்டிக்கல் செட்டப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் செட்டப் அப்படிங்கிறது ஒரு ஃபியூடலிசம் தான். ஸோ ஒரு பெரிய மன்னர் இருப்பார், அந்த பெரிய மன்னர் வந்து என்ன பண்ணுவார், பெரிய எல்லையை சின்ன சின்ன டெரிட்டரிஸாக பிரித்து அங்கங்கே ஒரு ஒரு குறுநில மன்னர் தலைமைக்கு அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருவார். அந்த குறுநில மன்னர் என்ன பண்ணுவான், அவன் வந்து நிர்வாகங்கிற பேரில் மக்கள்கிட்ட இருந்து வரியை வசூல் பண்ணி ஒரு பங்கு அவன் வச்சுக்கிட்டு இன்னொரு பங்கு என்ன பண்ணுவான், அந்த பெரிய ராஜாவுக்கு அவன் ஒப்படைப்பான். ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் செட்டப்பை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்குள்ளே கிளர்ச்சிகளை உண்டு பண்ணி ஒரு பக்கம் ஒரு சப்போர்ட்டு, இன்னொரு பக்கத்துக்கு அகெயின்ஸ்டாகவும் இருந்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க அப்படியே இந்தியானுடைய இந்த இந்திய பரப்பரவில் இருக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகத்திலையும் இவங்களுடைய தலையீடு உள்ளே இறங்குது. ஏன்னா பிகாஸ் இவங்ககிட்ட சொஃபஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ் இருந்தது. ஓகே, அதே போல் போர் முறைகள், ஏன்னா வந்து இந்த காலனைசேஷன் பீரியடில் இவங்க வந்து பல உலகத்தில் இருக்கக்கூடிய பல நிலப்பரப்புகளில் இவங்க வந்து போர் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ போர் யுக்தி முறைகள்லாம், நவீன யுக்தி முறைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்ன ஆகுது, ஸோ ஒட்டுமொத்த இந்திய எல்லையை கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி ஒட்டுமொத்த இந்திய எல்லையை கைப்பற்ற ஆரம்பித்த உடனே இப்போ என்ன பண்ணுறாங்க, சீரமைப்பு சட்டம் அப்படின்னு கொண்டு வராங்க. ஓகே, ஏன்னா பிகாஸ் அப்போ அந்த பீரியடில்
எங்கெல்லாம் முகலாய சட்டங்கள் வந்து பின்பற்றப்பட்டுச்சோ அதெல்லாம் இப்போ இவங்களுடைய எல்லையாக மாறுதோ அந்த எல்லைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய கம்பெனி சட்டத்தை, ஓகே, ஸோ அந்த முகலாயர்கள் கொண்டு வந்த சட்டத்தை சீரமைச்சு, அதாவது அது இல்லாமல் அதை ஒழிச்சு அதுக்கு பதிலாக இப்போ என்ன சட்டம், ஸோ ரெகுலேஷன், ஒரு சீரமைப்பு சட்டம், ஸோ அதான் 1773 ஆக்ட். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனியினுடைய ரூலில் அப்படியே காலப்போக்கில் நவீன முறையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, புது புது சட்டங்களை காலத்துக்கு ஏற்ப வந்து அவங்க வந்து அமல்படுத்தி அதன் வழியாக இங்கே இந்திய மக்களை நிர்வாகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 1857 இந்த பெரும் புரட்சி வெடித்தது. அந்த பெரும் புரட்சி வெடித்ததுக்கப்புறம் தான் அந்த விஷயங்கள் எல்லாம் பிரிட்டன் அரசாங்கத்துக்கு தெரிய வருது. அப்போ பிரிட்டன் அரசாங்கம் இந்த கம்பெனியினுடைய நிர்வாக நடவடிக்கைகள், இந்த கம்பெனியினுடைய வருவாய் ஆய்வுகள், படுக்கைகள், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆய்வு மேற்கொள்ளும் போது தான் தெரிய வருது இந்த கம்பெனிக்கு இவ்வளோ பெரிய சொத்து இருக்குது, இவ்வளோ பெரிய வருமானம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த அரசாங்கம் இந்த கம்பெனி உருவான சட்டத்தையே ஒழிச்சு, இந்த கம்பெனியவே ஒழிச்சு, இப்போ ஒட்டு மொத்தமாக அந்த கம்பெனி அபகரித்த அத்தனை சொத்துக்களும் இனி நேரடியாக பிரிட்டனுடைய அரசாங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டு கீழே வரும். அதான் வந்து இந்த குவீன் ப்ரொக்ளமேஷன் ஆக்ட் 1858. ஓகே, 1858. ஸோ த குவீன் ப்ரொக்ளைம்ஸ். ஸோ அப்போ இருந்து குவீன் விக்டோரியா அவங்க ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அபகரித்த அனைத்து சொத்துக்களும் இப்போ பிரிட்டன் அரசாங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டு கீழ் வருகிறது அப்படின்னு. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் இப்போ பிரிட்டன் அரசாங்கத்தினுடைய சட்டம். அப்போ இந்தியா அப்படிங்கிற இந்த பரப்பளப்புக்கு ஒரு தனி அமைப்பு உருவாக்கி, அந்த தனி அமைப்பு ஒரு அரசு ஏற்படுத்தி, ஒரு அரசு இயந்திரத்தை உருவாக்கி, அந்த அரசு இயந்திரம் இங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்களை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி சட்டங்களை உருவாக்கி கொடுத்து, அதையும் இதே மாதிரி காலத்துக்கு ஏற்ப அவங்க வந்து மாற்றிக்கிட்டே இருந்தாங்க பீரியாடிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, 1885 காங்கிரஸ் உருவாகுது. ஓகே, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாகுது 1885. பட் காங்கிரஸ் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் காங்கிரஸ் அப்படிங்கிறது அது வந்து ஒரு இந்திய மக்களினுடைய குறைகளையோ அல்லது அவங்களுடைய விஷயத்தையே வந்து அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி உருவான ஒரு கட்சின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் காங்கிரஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காங்கிரஸினுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தாங்க, ராயல் பேட்ரன்ஸாக இருந்தாங்க. ஓகே, அதே போல் மர்ச்சன்ட்ஸ் இருந்தாங்க, ட்ரேடர்ஸ் இருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க, இவங்க தான் வந்து இந்த காங்கிரஸில் இருந்தாங்க. ஸோ ஆரம்ப காலத்தில் காங்கிரஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய டிமாண்ட்ஸை வந்து பிரிட்டிஷ்க்கு முன்னாடி தெரிவிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் தான் வந்து காங்கிரஸ் அப்படிங்கிறது என்ன ஆகுது, ஒரு சுதந்திரம், அதாவது இந்திய மக்களினுடைய சுதந்திரத்துக்காகவும் இந்திய மக்களினுடைய அடிமைத்தனத்தை ஒழிக்கிறதுக்காகவும் இந்திய மக்களுக்கான ஒரு கட்சியாக காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. மாறினதுக்கப்புறம் காங்கிரஸை ஒரு காமன் மேனுக்கு கொண்டு போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னதாக தான் இந்த கிரேட்டஸ்ட் லீடர் மகாத்மா காந்திஜி. ஓகே, ஸோ காந்தி வர்றார் 1915. ஏன்னா காந்தி அப்படிங்கிறது ஏற்கனவே பிரிட்டிஷர்களுக்கு ஒரு தெரிஞ்ச முகம். ஏன்னா காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்காலேயே ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய இடம்பெயர்ந்த இந்திய மக்களுக்காக அங்கே போராட்டங்கள்லாம் நடத்தி அதில் வந்து வெற்றி கண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஸோ இந்தியாவுக்கு. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பிரிட்டிஷர்களுடைய ஆளுமை கீழே தான் இருந்தது. ஸோ அங்கேயே அவருக்கு வந்து ஒரு வெற்றி வந்துருச்சு. பட் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன டெரிட்டரி, அங்கிருந்து இந்திய மக்களுடைய பாப்புலேஷனும் ஒரு சின்ன பாப்புலேஷன். ஓகே, ஸோ அப்போ அந்த வெற்றியோட இந்தியாவுக்கு வராரு. அப்போ இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு when compared with சவுத் ஆப்பிரிக்கா. மக்கள் தொகை, இந்திய மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் when compared with சவுத் ஆப்பிரிக்கா இங்கே வந்து எனார்மஸாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ காந்தி வரார். அப்போ காந்தி 1915 வரார், ஜனவரி 9, 1915. இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த நாளை வந்து இந்திய அரசாங்கம் ஒரு டேவா நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அதுதான் என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவசி பாரதிய திவாஸ். ஸோ ஜனவரி 9,
1915. ஸோ காந்தி வந்த அந்த நாள். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்திய அரசாங்கம் ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு ஆண்டு நம்ம இந்திய அரசாங்கம் இந்த நாளை இந்த பேர் சூட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க. பிரவசி பாரதிய திவாஸ். அதாவது ஒன்று வெரி சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ டே, நான் ரெசிடென்ட் இந்தியன் டே. ஓகே, சரியா, ஃபைன். ஸோ காந்தி வராரு. காந்தி வந்ததுக்கப்புறம் பார்க்குறாரு. ஸோ காங்கிரஸ் கட்சியை பார்க்குறாரு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய உண்மையான நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ காந்தி வந்து என்ன பண்ணுறாரு? ஸோ இம்மீடியட்லி ட்ராவல்ஸ் த நூக் அண்ட் கார்னர் ஆஃப் இந்தியா. ஸோ 2 வருஷம் ரயில் பயணம் மேற்கொள்கிறாரு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயோ இல்லை செகண்ட் கிளாஸ்லேயோ போல் டைரக்ட்லி கோஸ் டு 3rd கிளாஸ். ஸோ 3rd கிளாஸில் தான் வந்து என்ன பண்ணுறாரு? இந்தியாவே வந்து சுற்றி பார்க்குறாரு. ஏன்னா 3rd கிளாஸில் போனால் தான் காமன் மேனை பார்க்க முடியும், சாதாரண குடிமக்களை பார்க்க முடியும். அப்போ குடிமக்கள்கிட்ட என்னென்ன குறைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி வரும்பொழுது தான் அவர் ஒரு பாயிண்டில் என்ன பண்ணுறாரு? மதுரைக்கு வராரு. அப்போ மதுரைக்கு வரும்பொழுது தான், ஏன்னா மதுரை அப்படிங்கிறது காந்திக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியை கொடுத்த இடம். இன்னும் சொல்லப்போனால் குளோபல் ஐடென்டிட்டியை உருவாக்கின இடமே மதுரை தான். ஸோ இங்கே வராரு. ஏன்னா அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காந்தி வந்து ஒரு ஃபுல் அட்டையரில் இருப்பார், எப்போவுமே ஃபுல் சூட்டில் தான் இருப்பார் அவர் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ காந்தி வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் பார்க்குறாரு. இப்போ ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ரயில் பயணம் ஸ்டார்ட் பண்ணும்போதே when he comes இந்த 3rd கிளாஸ்க்கெலாம் பயணம் பண்ணும்போதே ஒரு காமன் மேன்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு, அவங்ககிட்ட என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நம்மளும் ஒரு காமன் மேனாக மாறினா தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்மளுடைய லுக்கு, நம்ம அப்பியரன்ஸு எல்லாத்துலேயும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் இந்த கோட் ஷூட்லாம் போடாமல் ஒரு சாதாரண இந்திய குடிமகன் எப்படி இருப்பானோ அது மாதிரி, ஸோ ஒரு சட்டை, ஒரு தோத்தி இந்த மாதிரி போட்டு தான் ரயில் பயணத்தில் வராரு. வந்ததுக்கப்புறம் தான் இங்கே மதுரைக்கு வந்து பார்க்கும்போது தான் இங்கே இருக்கக்கூடிய கொடுமைகளை பார்க்குறாரு, மக்கள் படுற கஷ்டங்களை பார்க்குறாரு. அதுலேயும் முக்கியமாக அந்த அக்ரேரியன் பாப்புலேஷன், விவசாய குடும்பங்கள் படக்கூடிய கஷ்டங்களை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு முடிவுக்கு வராரு. அவர் வந்து இனிமேல் வந்து மேல் அங்கேயே நான் அணிய மாட்டேன். ஸோ இந்த மக்களினுடைய கஷ்டங்கள் போகிற வரைக்கும் இனிமேல் நான் மேல் அங்கேயே அணியேன். ஸோ இப்போ நான் காந்தி அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் மைண்டில் வரக்கூடிய ஒரு இமேஜ் அதுதான். ஸோ வெறும் தோத்தி, ஒரு மேல் அங்கி இல்லாத ஒரு வெறும் மேனி, கைத்தடி, ஒரு உருண்டை கண்ணாடி, இல்லையா? ஸோ இந்த ஐடென்டிட்டி, ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே வந்து ஒரு லீடர், ஓகே, ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் லீடர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்றைக்குமே அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். ஓகே, அந்த ஐடென்டிட்டி தான் மக்கள்கிட்ட அவங்களை ஈஸியாக கொண்டு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிட்லர் அப்படின்னு நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு டபான ஒரு இமேஜ் வரும், இல்லையா? அந்த சின்ன ஒரு மீசை, ஒரு 4 அடி உயரத்துக்கு ஒரு சின்ன மீசை. அதே போல் ஸ்டாலின், ரஷ்யன் ஸ்டாலின் அவருன்னு சொன்னேன்னா ஃபுல் மிலிட்ரி அட்டையரில் நல்ல பெரிய முஸ்டாச். வின்ஸ்டன் சர்ச்சில் தொப்பி, பெரிய சிகார். விளாடிமிர் லெனின் அப்படின்னு சொன்னோன்னா பால்டு ஹெட்டு, ஃப்ரெஞ்ச் பேர்டு, இல்லையா? சொல்கிறது தான். இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா இப்போ நேருஜி அப்படின்னு சொன்னோம்னா அந்த பந்துகளா, ஃபுல் பந்துகளா வித் ரோஸ், இல்லையா? இதே மாதிரி ஒரு அம்பேத்கர் அப்படின்னு சொன்னோம்னா ஃபுல் சூட் ஆல்வேஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து என்றைக்குமே ஒரு மாஸ் லீடருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். ஸோ அப்படி காந்திக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியை கொடுத்த, ஒரு குளோபல் ஐடென்டிட்டியை, ஒரு குளோபல் ரெகக்னிஷனை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு இடம் அப்படிங்கிறது மதுரை. ஸோ அதை நான் நிறைய தடவை ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன், பர்டிகுலர்லி இன்டர்வியூ செஷன்ஸில். ஸோ ஏன்னா பிகாஸ் மதுரையிலேருந்து வரீங்க அப்படின்னா மதுரையினுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே எல்லாருமே வந்து படார்னு மீனாட்சி அம்மன் கோயில், இல்லை நாயக்கர் மஹால், இல்லை மதுரையினுடைய சங்க இலக்கிய விஷயங்கள், இந்த மாதிரி ஏன்னா வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. இதில் நம்ம ஒரு டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த பாயிண்ட்டை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா யூ ஷுட் டெஃபினெட்லி நோ த கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி அபவுட் காந்தி, அதர்வைஸ் யூ ஷுட் நாட் மென்ஷன் இட். ஓகே, பிகாஸ் ஏன்னா இன்டர்வியூவில் என்றைக்குமே வந்து நம்ம என்ன பதில் சொல்கிறோமோ அந்த பதில் இருந்தால் பேனல் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க? கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. கேன் அண்டர்ஸ்டாண்ட்? ஃபைன், சரி. ஸோ ஓகே, காந்தி வரார், ஹி ட்ராவல்ஸ் நூக் அண்ட் கார்னர் ஆஃப் இந்தியா, எல்லாம் பார்க்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது? காங்கிரஸினுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக. ஓகே, ஸோ த்ரூ வேரியஸ் மூமெண்ட்ஸ் காந்தி என்ன பண்ணுறாரு? ஹி யுனைட்ஸ் த மாசஸ், தி என்டையர் மாஸ், இந்தியன் மாஸ் என்ன பண்ணுறாரு? கம்ப்ளீட்டாக யுனைட் பண்ணுறாரு. யுனைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எக்ஸ்கியூஸ் மீ, பர்டிகுலர்லி 1929, ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, 1929. ஸோ காந்தி பார்த்தீங்க அப்படின்னா ஹரிஜன் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கையில் வந்து அவர் ஆர்டிக்கல் ஒன்று எழுதுகிறார். என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ்யம் பற்றி. ஓகே, தட் இஸ் பர்டிகுலர்லி சிம்பிளாக சொல்லணும்னா வாட் இஸ் ஸ்வராஜ், ஸ்வராஜ்யம் என்றால் என்ன,
ஓகே, ஸ்வராஜ்யம் அப்படிங்கிறது ஸ்வராஜ்யம்னா என்ன? ஸ்வராஜ்யம்னா வந்து செல்ஃப் ரூல், நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிறது. ஓகே, ஸோ முழு சுதந்திரம். ஸோ சுதந்திரம் கிடைக்குதுன்னா என்ன காரணத்துக்கு? சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஸோ சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளே என்ன பண்ண போகிறோம்? ஆட்சி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா? நம்மளை ஆட்சி பண்ணுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? பிரிட்டிஷர்கள் உருவாக்கின சட்டத்தை தான் நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம். அந்த விதிமுறைகளை தான் பின்பற்றிட்டு இருக்கிறோம். இப்போ பிரிட்டிஷர்கள் நாளைக்கே இந்த இந்திய எல்லையை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா நாமளே ஆட்சி பண்ணுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமாங்கிற ஒரு கேள்வியை அவர் அப்படியே போகிற போக்கில் அந்த ஆர்டிக்கலில் கேட்டு போயிடுறாரு. ஸோ இதுதான் என்ன பண்ணுது? ட்ரிகர் பண்ணுது. ஓகே, எதுக்கு? இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு ட்ரிகர், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1934 1939 எம்.என். ராய், ஓகே, எம்.என். ராய், the famous communist M.N. Roy, okay, as well as he was also a mass leader. ஸோ இவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு கல்கட்டா கேம்பெயினில் இந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. இது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த வார்த்தையை. ஓகே, ஸோ இந்தியா அப்படிங்கிறது, இந்தியாவுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேண்டும், இந்தியாவுக்குன்னு ஒரு தனியாக ஒரு அடிப்படை சட்டம் வேண்டும், இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு அடிப்படை அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு? இவர் தான் அந்த ஸ்ட்ராங்காக அந்த கேம்பெயினில் இதை அவர் முன்வைக்கிறார். ஸோ இது நிறைய தடவை கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ஆர்டிகுலேட் த கான்ஸ்டிடியூஷன், த வேர்ட்ஸ் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா? நன் அதர் தேன் M.N. Roy, 1934. ஓகே, ஸோ ஒன்ஸ் அந்த M.N. Roy இந்த கேம்பெயினை முடித்ததுக்கப்புறம் என்ன ஆகுது? இது அப்படியே நியூஸ் பேப்பர், ப்ரெஸ்ஸு, அரசு இதில் ப்ரெஸ்ஸில், அது போக நியூஸ் பேப்பர்ஸில் எல்லாத்துலேயும் என்ன ஆகுது? பப்ளிஷ் ஆகுது. ஸோ இட் பிகம்ஸ் ஒரு வைப்ரேஷன். ஓகே, நேஷ்னல் லெவலில் இந்த கான்ஸ்டியூஷன் வேணும், அரசியல் அமைப்பு சட்டம் வேணும். ஓகே, ஸோ த்ரூ செவரல் டிபேட்ஸ். ஸோ ஒரு வருஷம் கழிச்சு 1935 1935 ஓகே, ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒரு ரெசல்யூஷன், ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்துறாங்க. ஓகே, ஒரு தீர்மானத்தை உருவாக்குறாங்க. என்ன தீர்மானம்? இந்தியாவுக்கு ஒரு அடிப்படை அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும். அப்படிதான், அவ்வளோதான். இந்தியாவுக்கு என்று ஒரு அடிப்படை அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தை என்ன பண்ணுறாங்க? பிரிட்டன் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க 1935. ஓகே, ஸோ இந்த விஷயம் பிரிட்டன் பார்லிமெண்ட்டுக்கு வருது. ஸோ பிரிட்டன் வந்து உடனேலாம் இதுக்கு பற்றி எதுவுமே வந்து they didn't do anything, they were discussing தான். இது விஷயமா என்ன பண்ண முடியுமோ அப்படிங்கிறது தான் அவங்க வந்து ரொம்ப கிராஜுவலாக ஸ்லோவாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1938, ஓகே, 1938 ஓகே, 1938 நம்ம ஜவஹர்லால் நேரு சில கோரிக்கைகளை முன்வைக்கிறார். டிமாண்ட்ஸ். ஓகே, டிமாண்ட் பண்றாரு. ஓகேவா? நம்பர் 1 என்ன டிமாண்ட்? இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத ஒரு இண்டிவிஜுவல் அல்லது ஒன் சிங்கிள் மெம்பர் கிரியேட் பண்ணக்கூடாது. சொல்றதா? ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத ஒரு தனிப்பட்ட நபர் அதை உருவாக்கக்கூடாது. இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படிங்கிறது உருவாக்குவதற்கு முதல்ல ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஹேஸ் டு பி ப்ரிப்பேர்ட் பை எ மல்டி மெம்பர் பாடி. பலதரப்புப்பட்ட மக்கள் ஒன்றிணைந்து தான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கூட்டம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, நேரு சொல்றாரு இல்லையா, இந்த கூட்டம் அப்படிங்கிறது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கணும். இட் ஹேஸ் டு பி அன் எலெக்டட் பாடி அப்படிங்கிறார். ஓகேவா? இது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கணும். ஸோ இந்த கோரிக்கையை நேரு முன்வைக்கிறார். ஓகே, 1938. ஓகே, ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் இயர் இன் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. 1938. ஏன்னா அப்போ அந்த பீரியட்ல என்ன ஆகுது?
யூரோப்பில், ஜெர்மனியில் பர்டிகுலர்லி. ஸோ 4.5 அடி உயரத்துக்கு, கிட்டத்தட்ட 4.5 to 5 அடி உயரத்துக்கு ஒரு மனிதர், யார்? அடால்ஃப் ஹிட்லர், பெரிய அளவில் எமர்ஜ் ஆகிட்டு வராரு. ஸோ அடால்ஃப் ஹிட்லர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவருடைய சித்தாந்தம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் ஜூஸுங்கிற ஒரு சமூகமே இருக்கக்கூடாது, யூதர்கள்ங்கிற சமூகமே இருக்கக்கூடாது, அவங்கள ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தை விட்டு அவங்கள விரட்டி அடிக்கப்படணும், இதுதான் அவருடைய சித்தாந்தம். ஆனால் காலப்போக்கில் ஒன்ஸ் அவருடைய அதிகார நிலப்பரப்பு விரிவடைய ஆரம்பிக்கும் போது அவருக்கு என்ன ஆகுது, ஒரு பேராசை ஆயிரும். என்னது? இந்த உலகமே தன் காலு கீழே இருக்கணும். அப்போ அந்த உலகமே தன் காலு கீழே இருக்கணும் அப்படின்னா இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, அப்போ அந்த உலகமே யாருடைய கட்டுப்பாட்டில், உலகத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான பகுதிகள் யாருடைய கட்டுப்பாட்டு கீழே இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, யார்? பிரிட்டன் குவீன், லண்டன். ஓகே, ஸோ லண்டன் வாஸ் த சீட் ஆஃப் த பவர் ஆஃப் த வேர்ல்டு அப்போ அந்த பீரியடில். ஓகே, ஆல்மோஸ்ட் அபவுட் மோர் தேன் 150 colonies வேர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் யார்? பிரிட்டன். ஓகே, ஸோ அப்போ வந்து ஹிட்லர்னுடைய பார்வை இப்போ எந்த பக்கம் திரும்புது? லண்டனை நோக்கி திரும்புது. ஓகே, ஸோ லண்டன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது எங்கே இருக்குது? தீவு. யுனைடெட் கிங்டம்ங்கிறது ஒரு தீவு, பிரிட்டிஷ் ஐல்ஸுங்கிறது ஒரு தீவு. அந்த தீவு நீங்கள் அட்லஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், யூரோப்பு கண்டத்துக்கு கொஞ்சம் ஒரு 60 nautical miles தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தனி தீவாக பிரிட்டன் ஐலாண்டு தெரியும். ஓகே, ஸோ இப்போ ஜெர்மனி இங்கேருந்து பிரிட்டனை தாக்கணும் அப்படின்னா ஒன்று கடல் வழியாக தான் தாக்கணும். அது கடலில் தாக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிட்டன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க முதல்ல மாதிரி, எப்படி முதலைக்கு வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டால் பவர் இருக்கும், பயங்கர பவர், அது மாதிரி. பிகாஸ் பிரிட்டனுடைய ராயல் ஃப்ளீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் த நம்பர் 1 ராயல் ஃப்ளீட்டுங்கிறது பிரிட்டன் தான். ஓகே, எப்போ அவங்க வந்து சி எக்ஸ்ப்ளோரேஷன் ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கடல் மேலே அவங்கள எதுவுமே செய்ய முடியாது. ஓகே, அப்போ ஒரே வழி தான், ஒன்று கடலுக்கு உள்ளே போய் அவங்கள அடிக்கணும், இல்லைனா கடலுக்கு மேலே பறந்து போய் அடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? தொழில்நுட்பத்தை வளர்க்கணும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே, ஸோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம்னுடைய உச்சம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா World War II தான். இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற ரேடியோ கம்யூனிகேஷன், இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற மிசைல் சிஸ்டம், இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற சப்மரின்ஸ், இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற மிகப்பெரிய இன்ஜினியரிங் டூல்ஸு. ஓகே, இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற நிறைய வார்ஃபேர்ஸு, அதே போல் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் எல்லாத்துக்குமே எமர்ஜென்ஸ் அப்படின்னு, எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனி தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சப்மரின் ஜெர்மனி, V1 ராக்கெட் மிசைல் ஜெர்மனி. ஸோ இந்த மாதிரி பேசணும் அப்படின்னா அது வேர்ல்டு வார்க்கு போயிடும், நம்ம ஏரியாவுக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ அவருடைய கவனம் லண்டன் பக்கம் திரும்புது. ஸோ நம்ம தமிழ்லேயே ஒரு பழமொழி இருக்கும், முதல்ல நம்ம வீட்டு பிரச்சனையை பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் என்னது மற்றவங்க வீட்டு பிரச்சனையை பார்ப்போம். ஸோ இப்போ லண்டனுடைய பொசிஷன் இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் இங்கே இந்தியாவிலேருந்து என்ன கோரிக்கை வருது, எங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணணும், எங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன். பட் அங்கே பிரிட்டன் என்ன பண்ணுறான், முதல்ல வந்து நாங்கள் இந்த வேர்ல்டு வாரில் முதல்ல எங்கள் விஷயத்தை நாங்கள் காப்பாற்றணும், அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம், இந்த விஷயந்தான். கேன் அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்போ இதில் ஒரு சீக்ரெட் கான்ஸ்பிரசிலாம் இருக்குது. பட் அது இந்த வீடியோ பதிவில் நம்ம பதிவு பண்ணுறது கஷ்டம். என்ன ஒரு ஹிண்ட் வேணால் கொடுக்கலாம், விச் இஸ் நத்திங் பட் சுபாஷ் சந்திர போஸ், அவ்வளோதான். ஸோ அந்த 2 வருஷத்தில் சம்திங் ஹாஸ் ஹேப்பன் பிட்வீன் 1938 and 1940. ஸோ 1938 நேரு இந்த டிமாண்ட் வைக்கிறாரு, வேர்ல்டு வார் ஆரம்பிக்குது. இதை அப்போஸ் பண்ணுறது சுபாஷ் சந்திர போஸ். 1940 பிரிட்டன் அக்செப்ட் பண்ணுது. ஸோ தேர் இஸ் சம் கான்ஸ்பிரசி பிஹைண்ட் இட். அது என்னங்கிறது நமக்கு தெரில. நிறைய புக்ஸ் இருக்குது, படித்தோம் அப்படின்னா இது ஒரு அளவுக்கு நம்ம ஐடியா வரும். பட் நம்ம டாப்பிக்கில் போயிடும். ஸோ 1938 நேரு இந்த டிமாண்ட் வைக்கிறார். 1940 பிரிட்டன் பார்லிமெண்ட் என்ன பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணுறாங்க. என்ன அக்செப்ட் பண்ணுறாங்க? ஓகே, வி கேன் சி இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ண முடியுமாங்கிறத பார்ப்போம். வி ஷால் ஆஃபர். அதான் என்னது, 1940 ஆகஸ்ட் ஆஃபர். 1940 ஆகஸ்ட் ஆஃபர். ஸோ அப்போ இருந்த லார்ட் லித்திங்கோ ஓகே இதை வந்து உறுதி செஞ்சு கொடுக்குறாரு. ஸோ பிரிட்டன் வந்து இதை ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஆஃபர் பண்ணுறது அப்படின்னா எப்படி செய்கிறது? சரி ஓகே, கான்ஸ்டியூஷனை உருவாக்குறது அப்படின்னா அது எப்படி செய்கிறது? ஏன்னா நேரு ஒருத்தனை டிமாண்ட் கொடுத்துருக்காரு. அப்போ அதுக்கு ஒருத்தர் இன்சார்ஜாக போட்டு
அவர் தான் யார் அப்படின்னா ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் அப்படிங்கிறவர். famously called Cripps proposal. Okay, 1942. So 1940 Britain Parliament offers what we demanded. அந்த விஷயத்தை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை எப்படி எனாக்ட் பண்ணலாம், என்ன மாதிரி செய்யலாம், ஓகே, ஐ மீன் அந்த பாடியை எப்படி கிரியேட் பண்ண நேரு கேட்குறாரு இல்லையா, அது ஒரு தனிப்பட்ட ஒரு தனி உறுப்பினர் கொண்ட ஒரு குழுவாக இருக்கக்கூடாது, பல பேர் கொண்ட ஒரு குழுவாக இருக்கணும், அது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழுவாக இருக்கணும் அப்படின்னு நேருலாம் கோரிக்கை வைக்கிறார் இல்லையா, அதை எப்படி உருவாக்கலாம், ஓகே, அந்த விஷயம் அதான் அந்த ப்ரப்போசல். ஸோ அந்த பொறுப்பு யார்கிட்ட வருது? ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டனில் ஒரு கேபினட் அமைச்சராக இருந்தவர். ஓகே, ஸோ 1942 இவர் இந்தியாவுக்கு வராரு. ஓகே, இந்தியாவுக்கு வந்து இந்த விஷயத்தை அவர் வந்து டெலிபரேட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஷாக். என்ன ஷாக் அப்படின்னா, இந்த ப்ரப்போசலை நிராகரிக்கிறாங்க. யார் நிராகரிக்கிறா? என்ன சார் இது, இங்கே ஒரு கேட்டதை இப்போ பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்திருக்காங்களே, அதுக்குள்ளே நிராகரிக்கிறாங்களா? யார் நிராகரிக்கிறா? நன் அதர் தான் இந்த முஸ்லீம் லீக். ஓகே, ஸோ முகமது அலி ஜின்னா. ஸோ அவர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் லீக் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை. ஏன் உடன்பாடு இல்லை? எங்களுக்கு தனியாக ஒரு நாடு வேணும். இந்த முஸ்லீம் மெஜாரிட்டிஸ்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளை ஒருங்கிணைச்சு அந்த நிலப்பரப்பை பாகிஸ்தான் அப்படின்னு அறிவிச்சு எங்களுக்கு தனியாக ஒரு நாடு உருவாக்கி கொடுக்க வேணும். அதே போல் எங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்கும் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டிமாண்டை வச்சு பாய்காட் பண்ணிடுறாரு, வெளிநடப்பு செஞ்சார். ஸோ கிரிப்ஸ் பிகம் அ ஷாக் இது. ஓகே, ஸோ என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியல. ஸோ ஹீ கோஸ் பேக். ஓகே, ஸோ கிரிப்ஸ் ப்ரொபோசல் அப்படிங்கிறது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அவர் திரும்ப போயிடுறார். ஸோ திரும்ப போகும்போது இப்போ வேர்ல்டு வார் பீக்கில் இருக்குது, ஆலிட் ஃபோர்ஸஸ்லாம் உள்ளே வந்துட்டாங்க, பீக்கில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, தே கேவ் அன் அஷூரன்ஸ். என்னது, முதல்ல வேர்ல்டு வார் முடியட்டும், முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய டிமாண்ட் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் த வேர்ல்டு வார் முடிஞ்சது அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு 2 இயர்ஸில் உங்களுக்கு என்ன ஃப்ரீடம் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த ஃப்ரீடமை நம்ம வந்து வழங்குறதுக்கு வழி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸை அந்த பீரியடில் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வார் நமக்கு தெரியும் 1945. அது குறிப்பிட்டு சொல்லணும்னா 6th August 1945 ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டு. என்னது, அட்டாமிக் பாம்ஸு 6th, அதுக்கப்புறம் 9th August. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறது, ஜப்பான் சரண்டர் ஆகுது. ஸோ ஜப்பான் வாஸ் த லாஸ்ட் நேஷன் டு சரண்டர். ஸோ ஜப்பான் சரண்டர்ஸ் இன் 14th August 1945. ஓகே, ஸோ அப்போ என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க, வேர்ல்டு வார் முடிஞ்சு 2 வருஷம். ஸோ நமக்கு எப்போ சுதந்திரம் கிடைக்கிது, 15th August 1947. ஸோ வேர்ல்டு வார் முடிகிறது 14th August 1945, நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறது 15th August 1947. ஸோ ஒன்ஸ் இந்த வேர்ல்டு வார் முடிச்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டன் கவர்மெண்ட்டு ஒரு 3 பேர் கொண்ட குழுவை இந்தியாவுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த 3 பேர் யார் அப்படின்னா, அந்த 3 பேருமே பிரிட்டன் கேபினெட்டில் அமைச்சர்களாக இருந்தவங்க, முக்கிய பொறுப்புகளில் அமைச்சராக இருந்தவங்க. ஓகே, நம்பர் 1 யார் அப்படின்னா ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ், அவரே தான். ஓகே, ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ். நம்பர் 2 அடுத்து ஏவி அலெக்சாண்டர். ஓகே, நம்பர் 3 பேட்ரிக் லாரன்ஸ். சரியா, இதில் இவங்க எல்லாம் சார் ஸ்டான்ஃபோர்டு கிரிப்ஸ், சார் ஏவி அலெக்சாண்டர், சார் பேட்ரிக் லாரன்ஸ் கூப்பிடுவாங்க. நான் சார்லாம் கூப்பிட மாட்டேன். ஓகே, பிகாஸ் அவங்க வந்து நமக்கு நிறைய கொடுமைகள்லாம் செஞ்சுருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க. அதனால் வந்து ஐ டோன்ட் மென்ஷன் சார். ஓகே, ஸோ இந்த 3 பேர், ஓகே, யார், ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் ஆஸ் வெல் அஸ் பேட்ரிக் லாரன்ஸ். இந்த 3 பேர், இந்த 3 பேர் ஒரு நோக்கத்துக்கு இந்தியாவுக்கு வராங்க. என்ன நோக்கம், இந்தியாவிற்கான இந்திய அரசியல் அமைப்பை, அதாவது இந்தியாவிற்கான இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை எப்படி உருவாக்குவது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வராங்க. ஸோ இவங்க 3 பேர் என்னவா இருக்கிறாங்க, கேபினட் அமைச்சர்களாக இருக்கிறாங்க.
ஸோ இவங்க 3 பேர் ஒரு நோக்கத்தோடு வராங்க. ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு ஒரு பேர், இந்த 3 பேர் கொண்ட இந்த குழுவுக்கு பேர் என்ன அப்படின்னா கேபினட் மிஷன். சரியா? which got established in March 1946. 1946 இந்த 3 பேர் கொண்ட இந்த குழு உருவாக்கப்பட்டது. ஓகேவா? அவங்க பேர் தான் கேபினட் மிஷன். ஓகே, 1946 மார்ச். ஸோ மே மாதம் அவங்க இந்தியாவுக்கு வராங்க. ஏன்னா அப்போல்லாம் வந்து கடல்வழி பயணம் இந்த மாதிரி தான் மேக்சிமம். வான்வழி பயணங்கள்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது வேர்ல்டு வார் முடிஞ்ச சமயத்தில். ஸோ அப்போ மார்ச் வராங்க. ஓகே, மார்ச் எஸ்டாப்ளிஷ் ஆகுது, மே இந்தியா வராங்க. ஓகே, ஸோ இப்போ ஜூன் 1946. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 1938 நேரு கோரிக்கை வச்சார் இல்லையா? என்ன கோரிக்கை வச்சார்? கூட்டம், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் உருவாக்கணும்னு. ஓகே, ஸோ அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அமைப்பு, ஸோ அந்த எலெக்டட் பாடியை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தோடு அவங்க 3 பேர் வராங்க. நல்லா புரிஞ்சுதா? ஸோ நேரு ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்ன கோரிக்கை? இந்த கான்ஸ்டிடியூஷனை, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை நேரு வைக்கிறாரு. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தோட இந்த 3 பேர் வராங்க. அதனால தான் அந்த செயல் திட்டம், அதுக்கு பேர் என்னது அப்படின்னா கேபினட் மிஷன் பிளான். நான் சொல்றப்பதான். ஸோ த கேபினட் மிஷன் பிளான், ஓகே, drafted by the cabinet mission established, okay, a body comprising group of individuals with the sole responsibility of drafting Indian constitution. Okay, and the body, so and the body க்கு பேர் தான் என்ன அப்படின்னா is nothing but Constituent Assembly. Okay, so on the body, so the 3 பேர் cabinet mission. இந்த cabinet mission என்ன பண்றாங்க? நேரு வச்ச அந்த டிமாண்டுக்கு பிரகாரத்தில் அந்த பாடியை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு செயல் திட்டத்தோட வராங்க. அந்த செயல் திட்டத்துக்கு பேர் தான் என்னது? கேபினட் மிஷன் பிளான். அதை வச்சு அந்த பாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான பிளான், அந்த 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 பாடிக்கான பேர் என்னது? கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. தமிழில் அரசியல் நிர்ணய சபை. கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, தமிழில் அரசியல் நிர்ணய சபை. எப்போ? ஜூன் 1946. Yeah, can understand? So in the Constituent Assembly, so இப்போ இந்த Constituent Assembly, இந்த group தான் என்ன பண்ண போகுது? இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ப்ரிப்பேர் பண்ண போகுது. அப்போ இந்த குரூப்பை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற அந்த செயல் திட்டம் அது என்ன சொல்லுது அப்படின்னா அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா?